ஆரணி அருகே பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் காதல் ஜோடி ரயில் முன்பு பாய்ந்து உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காதல் தற்கொலையில் முடிந்தது எப்படி? விவரமறியா பள்ளி பருவ காதல் விவகாரத்தில் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர் இந்த இளம் காதல் ஜோடி. இன்ஸ்டா காதல் தற்கொலையில் முடிந்தது எப்படி? திருவண்ணாமலை மாவட்டம் வடுகாத்து கிராமத்தைச் சேர்ந்த முருகன் செல்வி தம்பதியின் மகள் அபிநயா. இவர் ஆரணியில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு அறிவியல் பிரிவில் பயின்று வந்தார். ஆரணி அருகே அரியாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் குப்புசாமி என்கின்ற சக்திவேல். இவர் போலூரில் உள்ள தனியார் ITIயில் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். குப்புசாமி அபிநயா இருவரும் Facebook, இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் அதிக ஈடுபாட்டுடன் காணப்பட்டனர். குப்புசாமி ரீல்ஸ், ஷார்ட்ஸ் போன்ற சிறு சிறு வீடியோ தொகுப்புகளை பதிவிட்டு அதிக லைக்ஸ்களை பெற்று வந்தார். இவர் இன்ஸ்டாகிராமில் பக்கத்தை தொடங்கி பல ரீல்ஸ்களை பதிவிட்டு வந்தார். இந்த இன்ஸ்டா பக்கத்தை தொடர்ந்து பார்த்து ரசித்து வந்துள்ளார் அபிநயா. ஒரு கட்டத்தில் குப்புசாமி மீது அபிநயாவுக்கு காதல் மலர்ந்துள்ளது. குப்புசாமியிடம் தனது காதலை வெளிப்படுத்த அவரும் அபிநயாவை காதலித்துள்ளார். இருவரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்த நிலையில் சில தினங்களுக்கு முன் இருதரப்பு வீட்டினருக்கும் காதல் விவகாரம் தெரிய வந்தது. இவர்களது காதலுக்கு பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பெற்றோரின் எதிர்ப்பை மீறி தங்களது காதல் கைகூடாது என்பதால் மனமுடைந்த இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி தற்கொலை செய்வது என்ற முடிவுக்கு வந்துள்ளனர். அதன்படி செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல் பள்ளிக்கு கிளம்பியவர்கள் இரவாகியும் வீட்டிற்கு வரவில்லை. ஆரணி அருகே வடமாதிமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் அருகே உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் சுமார் இரவு 8 மணி அளவில் திருப்பதியில் இருந்து திருவண்ணாமலைக்கு சென்ற அதிவிரைவு ரயில் முன்பு பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டனர். இந்த சம்பவத்தில் காதல் ஜோடியின் உடல் பாகங்கள் ஆங்காங்கே இரத்த வெள்ளத்தில் சிதறி கிடந்தன. தகவல் அறிந்து வந்த காட்பாடி ரயில்வே போலீசார் ரயிலில் பாய்ந்து சின்னாபின்னமான காதல் ஜோடி சடலத்தை கைப்பற்றி வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து காட்பாடி ரயில்வே போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதல் ஜோடி ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் ஏற்படுத்தி உள்ளது.